الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: واجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة. قال رسول الله صلى الله عليه وسلم: صلوا في بيوتكم ولا تتخذوها قبورا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய உள்ளவன் அல்லாஹ் தஆலா ஒருவர் மீது மட்டுமே என்றென்று முடித்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டமாக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 11 ஜுஸுவை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் யாரோடு நட்பு பாராட்ட வேண்டும், அப்படி நட்பு பாராட்டும் போது என்ன விளையும் என்பதை ஒரு வசனம் பேசியது. அதேபோது உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஜீவராசிக்கும் உணவு விஷயத்தில் அல்லாஹ் மிகுந்த பொறுப்பாளன் என்று ஒரு வசனம் பேசியது. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: வஜ்அலூ புயூதக்கும் கிப்லத்தன். நீங்கள் குடியிருக்கும் உங்கள் வீடுகளை தொழுகை இடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாகீமுஸ்ஸலா, தொழுகையை என்றென்றும் நிலையாக தொழுது வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்முடைய வீடு என்பது நாம் தூங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் கொஞ்சி குழாவி விளையாடுவதற்கும் மட்டுமல்ல, அதோடு சேர்த்து நம்முடைய வீடு சின்னது பெரியது எந்த அளவாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவ்வப்போது தொழுது வர வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்றால், ஃபிரௌனுடைய அழுச்சாட்டியம் அதிகமாகி போய் முஸ்லீம்கள் பொது வெளியிலே தொழ முடியாத ஒரு நிலை வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டால்: மூசா, உங்களை ஈமான் கொண்டவர்கள் வெளியே தொழுதால் ஃபிரௌன் அடிக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான் என்றால் அவர்கள் வீடுகளுக்குள்ளாகவே தொழுகட்டுமே, வீடுகளையே முசல்லாக்களாக மாற்றிக்கொள்ளட்டுமே, ஆனால் தொழுகையை விடக்கூடாது என்ற அர்த்தத்தில் இந்த வசனத்தின் பின்புலம் இருக்கிறது. நம்முடைய இந்த உலகத்தில் கூட இந்த கொரோனா காலத்தில் பள்ளிவாசலில் போய் தொழ முடியல. தொழ முடியாட்டாலும் தொழுகையாளிகள் தொழுகை நேரத்தில், நோம்பாளிகள் நோம்புடைய நேரத்தில் அவங்கவுங்க வீடுகளில் தொழுதுக்கிட்டாங்க, நோம்பு வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம யதார்த்தையும் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து இப்படி சொல்வார்கள். முஸ்லிம் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது: ஸல்லூ ஃபீ புயூதிக்கும். நீங்கள் அவ்வப்போது பருதை தவிர்த்து மற்ற தொழுகைகளை, ஆண்களே, நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளாக தொழுது கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா. உங்களுடைய வீடுகள் தூங்குவதற்கு மட்டுமான கபறுகளாக ஆக்கிவிடாதீர்கள். கபூரில் தான் ஒரு மனுஷன் தூங்குறது பர்மனண்ட்டு. கபருக்குள்ள பெருசெல்லாம் தொழுது கிடையாது. ஒரு தூக்கம் தான். நல்ல மனுஷனுக்கு தூக்கம், தீய மனிதனுக்கு அதை விட வேதனையான இடம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு இருக்கிறதுனால உங்கள் வீடுகளை கபரு மாறி மண்ணறைகளை போல ஆக்கிறாதீங்க. அப்படி ஆக்காமல் இருக்கணும்னா அப்போது பள்ளிவாசம் மாதிரி நினச்சி உங்கள் வீடுகளில் தொழுதுவாங்க அப்படின்ட்டு பெருமானார் சொல்கிறாங்க. முஸ்லீம்களை இப்படி ஒரு நபிமொழி இருக்கு. வசதி இருக்கிறவங்க பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகையை தொழுங்க. அதே நேரத்தில் அந்த தொழுகையினுடைய முன்னாடி பின்னாடி தொழுகிறவங்கள சுன்னத்து, நஃபிலு, வாஜிபு இதையெல்லாம் முடிஞ்சு அவங்க வீடுகளில் தொழுதுக்குங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. காரணம், அந்த வீட்டில் தொழுகிறதுனால வீட்டில் பரக்கத்து. பிள்ளைங்களுக்கு எப்படி தொழுகணுங்கிற ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருது. அபூ தாவூதுல இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்படுறது. சின்ன வயசு பிள்ளை தான், ஒரு 7-8 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்னவர். அவர் சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு எப்படி தொழுவாங்க அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணேன்.
அப்ப எப்படி பார்க்கறது? ரசூலுல்லாவுடைய மனைவிகளில் ஒருவர் என்னுடைய சின்னம்மா மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மா என்னுடைய சின்னம்மா, ரசூலுல்லாவுடைய மனைவி. மைமூனா அம்மாவுக்கு பிறகு ரசூலுல்லா கல்யாணம் முடிக்கல. ரசூலுல்லா 11 பெண்களை திருமணம் முடிச்சாலும் மைமூனா அம்மாவை தான் இறுதியா கல்யாணம் முடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி எந்த பெண்ணையும் ரசூலுல்லா திருமணம் முடிக்கல. அப்படிப்பட்ட மைமூனா அம்மாவுடைய வீட்டுல ரசூலுல்லா தன் மனைவி வீட்டுல தங்கும் பொழுது நான் போய் எங்க சின்னம்மா விடுங்கிற உரிமையில போய் படுத்துக்கிட்டு எனக்குன்னு உண்டான ஒரு அறை தந்தாங்க. அந்த அறைக்குள்ள நான் படுத்துக்கிட்டு ரசூலுல்லா என்ன செய்யறாங்கன்னு எட்டி எட்டி பார்த்தேன். அதாவது ரசூலுல்லா எப்ப தொலை எந்திரிக்க போறாங்கன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் கடந்த பிறகு இரவுல 3 பகுதி கடந்த பிறகு ரசூலுல்லா எழுந்தாங்க. எழும்பொழுது நான் என்ன பண்ணேன், வேகமா போய் தண்ணி கோலையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாட்ட போய் தண்ணி கோலையை நீட்டினேன் உது செய்யறதுக்காக. ரசூலுல்லா பாத்ரூம்லாம் போயிட்டு நான் கொடுத்த தண்ணியில உது செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு ரசூலுல்லா தொழுவைக்கு மைமூனா அம்மா வீட்டுல தொழுவைக்கு நின்றுட்டாங்க. தொழுவைக்கு நின்ற உடனே நானும் ரசூலுல்லா பின்னாடி ஒழு செஞ்சுட்டு இடது பக்கம் போய் நான் நின்றேன். ரசூலுல்லாவை தொடர்ந்து தொழலாம்னு சொல்லி இடது பக்கத்துல நின்றேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பின்னங்களுக்கு அப்படியே பிடிச்சு கொண்டாந்து அவங்க வலது பக்கத்துல என்னை நிப்பாட்டிட்டு இப்படிதான் தொழுகணும், தொழுது முடிச்ச பிறகு சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிறகு என்னுடைய நல்வாழ்வுக்கு ரசூலுல்லா துவா செஞ்சாங்க அப்படின்ட்டு ஒரு 7-8 வயசு பிள்ளை சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழணுங்கிறத தான் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த பக்கத்துல நிக்கணும், எப்படி தொழணும், எப்படி இருக்கணும், எப்படி சுஜூது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொழுது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க பள்ளிவாசலுக்குள்ள அவளை சகஜமா வராது. பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, நாம போய் எப்படி நிக்கிறது அப்படின்னு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளை வராது. ஆனா தான் வீட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டே அத்தா தொழுகிறத பார்த்துரும். தகப்பனார் எப்படி தொழுகிறாரு, தாயார் எப்படி தொழுகிறாரு, அண்ணன் தம்பி எப்படி தொழுகிறாங்க, அக்கா தங்கச்சி எப்படி தொழுகிறாங்க எல்லாம் பிள்ளைங்க பார்த்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்க தொழுகத்தினுடைய ஆர்வம் வரும், தொழுகிற முறையை கற்றுக்கும். அப்படிங்கிறதுனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது நீங்க வீடுகளிலும் தொழுங்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாமே பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்து வந்தாங்க. எல்லாமே பெண்கள் ஆண்கள் எல்லாமே பள்ளிவாசலுக்கு தொழ வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வீடுகள்லையும் தொழணும். அப்போ இப்ப நாம ஜமாத்தாக பெண்களுக்கு மற்ற வேலை தொழுக தராட்டினாலும் ஆனா அவங்க வீடுகளில் தொழுதாலும் கூட அந்த பிள்ளைங்க பார்க்கிற மாதிரி தொழுகிறதுங்கிறது பிள்ளைங்களுக்கான ட்ரெயினிங். தன் பிள்ளையா இருக்கலாம், பேர பிள்ளையா இருக்கலாம், விருந்தினர்களாக வந்த பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம தொழுகிறது அதை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வகையான பயிற்சி கிடைச்சிருதா இல்லையா? பயிற்சி கிடைச்சிருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு ரொம்ப சின்ன வீடு. ஆயிஷா அம்மாவுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு சின்ன வீடு. ஆயிஷா அம்மா வீட்டினுடைய ஒரு தெரசீலை நீக்கினா பள்ளிவாசல் தெரியும். இந்த பக்கம் பள்ளிவாசல், இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் வீடு, நடுவுல தான் ஒரு தெரசீலை தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வீட்டில் கூட ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வீட்டில் தொழுவாங்க. ரொம்ப சின்ன வீடு, நான் குறுக்க படுத்திருப்பேன். ஒரு ஆள் படுத்தா தொழ முடியாது, அவ்வளவு சின்ன வீடு, அவ்வளவு சின்னதா இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் தொழும் பொழுது நான் குறுக்க காலை நீட்டி இருப்பேன். ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு வரபோது என் காலை அப்படி சுண்டுவாங்க, காலை நான் சுருக்கிக்குவேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நின்று கியாமல நிற்கும் போது காலை நீட்டிக்குவேன். சஜிதாவுக்கு வரும்போது சுண்டுவாங்க, காலை நான் சுருக்கிக்குவேன். இப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டா பக்கத்துல தானே பள்ளிவாசல், கொஞ்சம் விசாலமா தானே இருக்கும். ஏன் ரசூல் அங்க போய் தொழல, ஏன் அங்க போய் தொழல அப்படின்னு கேட்டா வீட்டுல தொழுவதனுடைய பெரிய பரக்கத்து இருக்கு. என்ன பரக்கத்துன்னு கேட்டா ஃபஇன்னல்லாஹ ஜாஇலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரன். நீங்கள் அல்லாஹ் தஆலா யார் வீட்டில் தொழுகிறாங்களோ அந்த தொழக்கூடிய அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி விடுகிறான். வீடுகளில் நிறைய நன்மைகளை ஏற்படுத்துகிறான். அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் பரக்கத்து வருது, ரஹமத்து வருது, கண்ணியமான அன்பை உள்ளங்களில் ஏற்படுகிறது, ரஹமத்துடைய மலக்குமார்கள் வந்து போகிற இடமா மாறிடுது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கைரன், அதில் நிறைய நனவு இருக்கிறது.
அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தாலும் பள்ளிவாசல் போய் தொழாட்டினாலும் தான் வீட்டுக்குள்ளேயே தொழுதாங்க. சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளேயே தொழு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே தொழுத நோக்கம் வீட்டில் பரக்கத். அடுத்து ஒரு செய்தி, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாம் தொழுகிறோம் இல்லையா, பள்ளிவாசலாக இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் கடைவீதியாக இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம தொழுதாலும் சரி, தொழுகிற சஜிதா வைக்கிறோம்ல அந்த நெத்தி, அந்த இடம் நாளைக்கு மறுமையில நமக்காக சான்று சாட்சி சொல்லுமா, இறைவா நான் இந்த இடம் வந்திருக்கிறேன் உன்ட்ட, இவர் தொழுதாரு, என் மேலதான் சஜிதா பண்ணார் அப்படின்ட்டு அந்த பூமி நாளைக்கு நம்முடைய நன்மைக்காக சான்று சஜிதா சாட்சி பகரும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நாம கட்டுன வீடு, நாம குடியிருக்க வீடு நமக்கு நல்ல சாட்சி சொல்லணுமா வேண்டாமா? நாம கட்டுனதோ அல்லது நாம குடியிருக்கிறதோ எப்படியும் ஒரு வீடு, அந்த வீடு நமக்கு நல்ல சாட்சி சொல்லணும்னா அந்த வீட்டில் நாம தொழுது இருக்கணுமே. கணவன் மனைவி குடும்பம் நடத்துறது, பிள்ளைகளோட கொஞ்சி குழாவுறது, சாப்பிட்றது, தூங்குறது அப்படின்னா அதுக்கு பேர் கபருங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஏசி அறை போட்டு குஷன் மெத்த போட்டு நல்ல கமகமண்டு ஸ்ப்ரே அடிச்சு எப்படி நீங்க வீடு இருந்தாலும் அதுக்கு கபருன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு அலங்காரப்படுத்தினாலும் அதுக்கு பேர் கபரு தான். எந்த வீடு, பெரிய வீடு குடிசை வீடு எதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் தொழுகை நடந்தால் அது பரக்கத்தான வீடு, அது சிறப்பானது, அந்த இடம் நமக்கு மறுமையிலே நாளைக்கு சாட்சி சொல்லும். இப்படி ஒரு ஹதீஸ் ஒரு தோழர் வந்தார், யார சொல்ல நீங்க வீட்டில் தொழணும்னு சொல்றீங்க, சரி நீங்க ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுத்தப்படுத்தி வைக்கிறேன், நீங்க பிஸ்மில்லான்னு தொழுது எங்களுக்கு காட்டுங்க, நீங்க முதல்ல எங்க வீட்டில் தொழுதுட்டா அதே இடத்துல அதே மாதிரி நான் தொழுதுக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க அந்த நபர் வீட்டுக்கு. அந்த வீட்டில் அவர் சுத்தப்படுத்தி வச்சிருந்த இடத்துல அந்த இடத்த ரசூலுல்லாஹி தொழுது காட்டினாங்க. பிறகு அதே இடத்தை இவர் தொழும் இடமாக மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறதாக ஹதீஸ் வருது. அப்போ நாம ஒரு புது வீடு கட்டுறோன்னு வைங்களேன், வீடு கட்டும் போது அதாவது வீட்டுக்குன்னு சில சடங்கு இருக்குல்ல, யார் யாரும் என்னென்னமோ பார்க்குறாங்க இல்லையா, ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் வீடு கட்டுறதுக்கு சடங்கு சாஸ்திரமெல்லாம் கிடையாது. ஆனால் இப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அதாவது வீடு கட்டுறதாக எத்தனை அறை வைத்து எவ்வளோ பெரிய விசாலமான அறை வைத்து வீடு கட்டினாலும் கூட தொழுகைக்கென்று ஒரு இடம் ஒதுக்க வேண்டும், தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம். அதாவது இந்துக்கள் பூஜை ஏரியை வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது தொழுகிறதுக்கான ஒரு ரூமு, அந்த ரூமில் முசல்லா தஸ்பமணி அது இது எல்லாம் போட்டு குரான் எல்லாம் வச்சு நாம் அந்த ரூமில் வைக்கும் பொழுது அந்த ரூமை பார்க்கும் பொழுதே தொழணுங்கிற ஆசை வந்துடும். அந்த ரூமில் பார்க்கும் பொழுது தொழணும். ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, தொழுகிறது எங்கே போய் பள்ளிவாசல் தூரமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த ரூமு கண்ணுக்கு பட்டுச்சுன்னு வைக்கிறேன், நேராக போய் நான் ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டுமா அப்படின்னு நேராக தொழுகைக்கு போயிடுவார். அந்த ரூமை பார்க்கும் பொழுது தொழுகையுடைய நினைவு வரும். அதனால சஹாபாக்கள் அப்படி வச்சிருந்தாங்க, தன்னுடைய வீட்டில் ஒரு பகுதியை தொழுகைக்குன்னு ஒதுக்குனாங்க. நாம் சின்ன வீடு பெரிய வீடு எந்த வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியில் தொழுகைக்கென்று ஒரு அறையை அளவாக நாம் நிர்ணயம் பண்ணி கொள்வது அது சஹாபாக்களின் நடைமுறை. அது அழகான நடைமுறை, அது நன்மையை தரக்கூடிய இடமாக இருக்கிறது. குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும்தான் தொழுகணுமான்னு கேட்டால் இல்லை, வீட்டில் எங்கே வேண்டாலும் சுத்தமாக இருந்தால் தொழலாம். ஆனால் அந்த இடத்துல போய் தொழுதா எல்லா நேரமும் சுத்தமாக இருக்கும்ல, பர்மனெண்ட்டாக அந்த இடம் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறால ஈஸி, சுத்தத்துக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த மாதிரி நாம் தொழுக முயற்சி பண்ணுறது. அதே போல் வீடு வாடகைக்கு விடக்கூட முஸ்லீம்கள் முடிந்தவரை முஸ்லீம்களாக பார்த்து தொழுகையாளிகளாக பார்த்து வீடை விட்டோம்னா ஒரு பரக்கத்து. ஏன்னா நம்ம வீட்டில் யாரோ முடி பூஜை புனஸ்காரம் செய்கிறத விட நம்முடைய மூமின்கள் முஸ்லீம்கள் வீட்டுக்கு அந்த வீட்டில் 2 ரக்காயத்து தொழுதா அந்த நேரத்தில் அந்த வீட்டில் பரக்கத்து, அந்த ஓனருக்கு கூட அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருவான். அதனால தான் அதாவது இந்துக்களுக்கு வீடு விடக்கூடாது நம்ம சொல்ல வரல, முஸ்லீம்களுக்கு முதலிடம் கொடுங்கன்னு சொல்ல வரோம், தொழுகையாளிகளுக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். அதனால இப்படி நம்முடைய வீடுகளை சிறப்பாக அமைச்சுக்கிட்டோம்னா அந்த வீடு நமக்கு நாளைக்கு சாட்சி சொல்லும், அந்த அறை நமக்கு அந்த தொழுகையை நினைவுபடுத்தும். இந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாலே வீட்டில் தொழுகணுங்கிற ஆசை வந்துடும். ஆயிஷா அம்மா சொல்றாங்களே, பெருமானார் ஆசனம்
லுஹரா இருக்கட்டும், ஃபஜ்ரா இருக்கட்டும், அதே போல் மக்ரிப் இஷா எந்த தொழுகையாக இருந்தாலும் ரசூல்லா முன் சுன்னத்தை என் வீட்டில் தொழுது விட்டு தான் பள்ளிவாசலுக்கு பறந்துக்கு போவாங்க. அதே போல் லுஹருடைய முன் சுன்னத்து, லுஹருடைய பின் சுன்னத்தெல்லாம் முடிஞ்சவரை ரசூலுல்லா ஏன் வீட்டில் தொழ வருவாங்க, பரல மட்டும் பள்ளியில் தொழுவாங்க. வசதி இல்லாதவங்க நிலை வேற, சின்ன வீடு அவ்வளவு தெளிவாக இருக்காது அப்படின்னா ஆம்பளை வந்தார், ஒளி செஞ்சார், லுஹருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து பரல எல்லாம் தொழுதுட்டு போனால் பரவாயில்ல. ஆனால் வீடு விசாலமாக இருக்குது, நம்ம வீட்டுலாம் கொஞ்சம் ராகத்தை நிம்மதி கிடைக்குதுன்னா பரல மட்டும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம், தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரத்தில் எழுந்து ஒளி செஞ்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் அழகான முசல்லா விரிச்சு அந்த தஹஜ்ஜுத் தொழுகிறது இருக்கிற பெரிய பாக்கியம். இந்த ரமதான் மாதத்தில் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்டதுக்கு பின்னாடி தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகிறது சிறப்பு. அதோடு சேர்த்து நாம் மகரிபுக்கு பிறகு அப்பாவின் தொழுகை, இஷ்ராக்கு தொழுகை, இந்த மாதிரி நிறையா நஃபில் தொழுகைலாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முடிந்தவரை வீட்டில் தொழுகிறது, பள்ளியில் தொழுகிறதை விட வீட்டில் தொழுகிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதாக முஸ்லீமில் தெளிவான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வீடுகளில் தொழுகைக்கும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். சாப்பிடுவதை போல, தூங்குவதை போல, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பதை போல, உறவினர்களோடு நாம் உறவாடுவதை போல தொழுகைக்கு இடத்தை ஒதுக்கும் பொழுது அந்த வீட்டிலே பரக்கத்து கிடைக்கிறது, நிம்மதி ராகத்து சுவிச்சங்கள் கிடைக்கிறது, கயிறுகள் எல்லாம் வகையாக வந்து குவிகிறது. அதன் அடிப்படையில் நம் வீட்டிலும் தொழ வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் வீடுகளையும் முசல்லாக்களாக ஆக்குவானாக. நாம் வீடுகளில் தொழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. நம் வீடு வசந்த மாளிகையை போல மலக்குமார்கள் வந்து போகும் தளமாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி